ஹலோ பசங்களா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு கிளாஸ் 11க்கான வீடியோ தான். சாப்டர் 10 டிஃபரன்ஷியல் கால்குலஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். அதுலேயும் 10.5ல ப்ரீவியஸ் வீடியோவில் நான் எக்ஸாம்பிள் பின்ன வந்து ஒரு ஒரு பாதி எக்ஸாம்பிள்ஸ் கவர் பண்ணியாச்சு. ஸோ கான்செப்ட்ஸ் என்னென்ன கான்செப்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது டிஸ்கஸ் பண்ணோம். இந்த பர்டிகுலர் எக்ஸசைஸில் என்ன கான்செப்ட் நம்ம யூஸ் பண்ணி கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணுவோம் அப்படிங்கிறதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ஸோ நம்ம ஒரு குட்டி ரீகால் தான். போன வீடியோவில் நம்ம என்னென்ன கான்செப்ட்ஸ் பார்த்தோம்? இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷனை எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது, தட் இஸ் இம்ப்ளிசிட் டிஃப்ரென்ஷியேஷன் எப்படி பண்ணுறதுங்கிற ஐடியாவை பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து வாட் டு சே லாகரிதமிக் டிஃப்ரென்ஷியேஷன், ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு ஃபங்க்ஷனை எப்படி லாகரிதமிக்கை யூஸ் பண்ணி எப்படி லாகை யூஸ் பண்ணி சிம்பிளாக சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவை டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஓகே, ஸோ மூணாவதாக வந்து என்னென்னா ஒரு ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது வேற ஒரு பேராமீட்டர், அதாவது ஒய்யூ எக்ஸு அப்படிங்கிறது ரெண்டு டிஃப்ரெண்ட் வேரியபிள்ஸ். அந்த ரெண்டு டிஃப்ரெண்ட் வேரியபிளுமே வேற ஒரு ஃபங்க்ஷன், அதாவது வேற ஒரு வேரியபிள் டி அப்படிங்கிறது அதோட ஃபங்க்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா y is equal to f of x, ரெண்டுத்துக்குமே ஒரு பேராமீட்டர் இருக்கு அப்படின்னா y x both having one common parameter t. So y is equal to f of t, x is equal to f g of t இருக்கு அப்படின்னா ஸோ அதுல இருந்து எப்படி dy by dx கண்டுபிடிக்கிறது ஸோ அப்படிங்கிறது பார்த்தோம், ரைட்டா? ஸோ ஒரு ஃபங்க்ஷனை வித் ரெஸ்பெக்ட் டு அனதர் எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுங்கிறது பார்த்தோம். சப்ஸ்டிடியூஷனை யூஸ் பண்ணி எப்படி ஈஸியாக ஒரு கொஸ்டினை சால்வ் பண்ணுறது, சில ட்ரிக்னாமெட்ரிக் ஐடியாஸை நான் அந்த டேபிள் மாதிரி போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எக்ஸ் வேல்யூவை இப்படி தான் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். யாராவது பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ அதுக்கப்புறம் வேற என்ன நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன்னா ஒரு ஃபங்க்ஷனை வித் ரெஸ்பெக்ட் டு அனதர் எப்படி நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம், வித் ரெஸ்பெக்ட் டு அனதர் ஃபங்க்ஷனில் எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாங்கிற ஐடியா பார்த்துருந்தோம். ஸோ இன்னைக்கு இந்த செஷனில் ஹையரோட டெரிவேட்டிவ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதும், போன இதில் நம்ம ஸ்டாப் பண்ண 10.28 எக்ஸாம்பிளில் இருந்து, ஸோ 10.29 எக்ஸாம்பிளில் இருந்து நம்ம இந்த செஷனில் கவர் பண்ண போகிறோம், சரியா? ஸோ இந்த செஷனும் ஆல்மோஸ்ட் நம்ம எக்ஸாம்பிள்ஸ் தான் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லா எக்ஸாம்பிளும் முடிச்சிடலாம் நம்ம, சரியா? கான்செப்டையும் டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ ஹியர் இஸ் த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ இந்த செஷனில் முக்கியமாக ஒரே ஒரு கான்செப்ட் தான் நம்ம கவர் பண்ண போகிறோம், ஹையரோட டெரிவேட்டிவ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது தான், சரியா? ஸோ நம்ம இந்த கொஸ்டினை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணிடலாமா? ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு ஃபங்க்ஷனை வித் ரெஸ்பெக்ட் டு அனதர் ஃபங்க்ஷனில் எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டின், சரியா? ஸோ ஃபஸ்ட்டு இப்படி நான் இருந்துச்சுனாவே நான் உங்களுக்கு என்ன பண்ண சொன்னேன், எஃப் அப்படிங்கிறது இந்த ஃபங்க்ஷனாக எடுத்துக்கோங்க. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் 1 + x², சரியா? ஸோ g ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது என்ன, x² + x + 1ன்னு எடுத்துக்கோங்க, சரியா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், எஃப் ஆஃப் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸால். ஸோ அப்போ டி பை டிஎக்ஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ அதை நான் எப்படியும் எழுதிக்கலாம் கொஞ்சம் சிம்பிளிஃபைட் டேர்மில். ஸோ ஜி ஆஃப் டி ஆஃப் எஃப் டிவைடட் பை டி ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதிக்கலாமா? ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன். ஸோ இங்கே tan இன்வர்ஸ் 1 + x² இருக்குது. ஸோ இஃப் யூ வாண்ட் நீங்கள் சப்ஸ்டியூஷனும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே சப்ஸ்டியூஷன் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ நம்ம ஈஸியாக நம்ம ஆஸ் யூஷுவல் மெத்தடில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். ஸோ tan இன்வர்ஸ் எக்ஸை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா என்ன வரும் நமக்கு, 1 divided by 1 + 1 + x² வரும், சரியா? ஸோ இன்டூ 1 + x² நம்ம என்ன பண்ணுவோம், மறுபடியும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம், தட் இஸ் 2x. ஸோ இப்படி எழுதுனீங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு, 2x டிவைடட் பை ஸோ 2 + x² வருமோ? ஸோ ஒரே நிமிஷம் ஐ மிஸ்டு ஒன் திங். ஓகே, ஸோ இந்த டினாமினேட்டர் இப்படி வராது, என்ன ஃபார்முலா? ஸோ tan இன்வர்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணா 1 divided by 1 + x² இல்லையா, இங்கே ஒரு ஸ்கொயர் வரும் இல்லையா? ஸோ எஸ் ஃபைன். ஸோ அப்போ 1 + 1 + 2x + x to the power 4. So you will be getting 2x divided by x to the power 4 plus 2x to x² plus 2ன்னு சொல்லி வரப்போகுது, ரைட்? ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம் டி பை dx of g of x. So g of x நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம், தட் இஸ் dg by dx. ஸோ வேல்யூ என்ன வரப்போகுது இங்கே, ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும், 2x + 1. ஓகே, ஸோ ஃபைன். இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும்,
df by dg கண்டுபிடிக்கணுமா? So differentiating a function f with respect to the function g. So differentiate பண்ணோம்னா என்ன வரும்? df by dx divided by dg by dx. Substitute பண்ணுங்க அதோட values. So இங்க என்ன வரும்? 2x divided by, so you will be getting x to the power 4 plus 2x square plus 2 divided by 2x plus 1 ன்னு வருமா? So இதை simplify பண்ணீங்கன்னா என்ன வருது? 2x divided by 2x plus 1 into x to the power 4 plus 2x to the power 2 plus 2. சரியா? So this is the answer for this question. So moving on to the next one. So இதுமே differentiate பண்ணணும் இந்த function with respect to இந்த function. சரியா? So differentiate பண்ணிடலாமா? So first of all, f of x என்னது? sin ax square plus bx plus c. Okay. So what is g of x is equal to cos lx square plus mx plus n. சரியா? So இப்போ நம்ம இதை ரெண்டுத்தையும் differentiate பண்ண போறோம் with respect to x. So df by fங்கிற ஃபங்க்ஷனை with respect to x differentiate பண்றேன். So sin x differentiate பண்ணா என்ன வரும்? cos x. xக்கு பதிலா இங்க என்ன இருக்கு? ax square plus bx plus c. So இதை தனியா நான் differentiate பண்ணுவேன் இல்லையா? So அப்போ இங்க என்ன வரும்? 2ax plus b ன்னு சொல்லி வருமா? That's it. So dg by dx பண்ணும்போது என்ன வரும் நமக்கு? So cos x differentiate பண்ணா minus sin lx square plus mx plus n into 2 into lx plus m. சரியா? ஓகே ஃபைன். ஸோ ரெண்டுத்தையுமே சிம்பிளிஃபை பண்ணுற மாதிரி எழுதிக்கிட்டாலும் ஓகே தான். ஸோ நான் இப்போ என்ன பண்ணிக்க போகிறேன்னா டைரெக்டாக df by dg கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ வாட் இட் இஸ்? ஸோ ஐ கேன் ரைட் திஸ் as df by dx divided by dg by dx ன்னு எழுதிக்கலாமா? ஸோ ரெண்டுத்தையும் இப்போ டிவிஷனில் போடலாமா? வாட் யூ கெட்? 2ax plus b into cos ax square plus bx plus c. Okay, so divided by, so இங்க என்ன வரும்? 2lx plus m into minus போட்டுக்கலாம் sin lx square plus mx plus n. So denominatorல minus வச்சுக்கிறத விட numeratorல வச்சுக்கலாம். Okay, fine. So the standard formula எழுதியாச்சு. So this is going to be my answer, okay, for this question. So easy தானே இருக்கு. So இதுவுமே solve பண்ணலாமா? Yes. So y f let f of x is equal to என்னது? tan inverse of 1 plus x square. So g of x அப்படிங்கிறது என்னது? x square plus x plus 1. So நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? differentiate derivative தானே, sorry, derivative of tan inverse of 1 plus x square with respect to எதோட கண்டுபிடிக்கணும்? x square plus x plus 1. So இப்போ df with respect to x நான் differentiate பண்றேன். அப்போ என்ன வரும்? So tan square x நான் differentiate பண்ண, tan inverse x நான் differentiate பண்ண அப்படின்னா, so you will be getting 1 plus x square, x இருக்க வேண்டிய இடத்துல 1 plus x square இருக்கு. ஸோ அதனால அதான் ஹோல் ஸ்கொயர்னு வரப்போகுது. இன்ட்டு 1 plus x square நம்ம differentiate பண்ணணும், that is 2x. ஸோ எழுதுனோம்னா 2x divided by 1 plus 2x square plus x to the power 4. So which is equal to 2x divided by, so x to the power 4 plus 2x square plus 2 னு வரப்போகுதா? So what is df by dg by dx? dg with respect to x எல்லாம் differentiate பண்றேன். So அப்போ 2x plus 1 ன்னு வருமா? So இதை நாம என்ன பண்ணிக்கலாம்? Yes. So இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும்? Find df by dg கண்டுபிடிக்கணும். சரியா? Which is equal to 2x divided by x to the power 4 plus 2x power x square plus 2.
whole divided by 2x plus 4, 2x plus 4. So what is df by dg? Differentiating this with respect to another function g. Okay, so that is equal to 2x divided by x to the power 4 plus 2x square plus 2 into 2x plus 1. So this is going to be my answer for this question. சரியா? So இப்படிதான் இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுவீங்க. So yeah, it's I guess இந்த கொஸ்டின் நம்ம முன்னாடியே சால்வ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன் இல்லையா? எஸ், ஓ சாரி, இந்த கொஸ்டின் நம்ம முன்னாடியே சால்வ் பண்ணிட்டோம். சரி ஃபைன். ஸோ இப்போ நம்ம ஹையரோட டெரிவேட்டிவ் பற்றி பார்க்க போகிறோம். சரியா? ஸோ ஹையரோட டெரிவேட்டிவ்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவீங்க. ஒய் டேஷ் அப்படிங்கிறது வந்து நார்மல் டிஒய் பை டிஎக்ஸ். சரியா? ஸோ அந்த வந்த வேல்யூவை மறுபடியும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது தான் செகண்டோட டெரிவேட்டிவ். சரியா? ஸோ அது எப்படி எழுதுவீங்கன்னா ஒய் டபுள் டேஷ் டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர்னு எழுதுவீங்க. ஸோ இதை மறுபடியும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ ஒய் ட்ரிபிள் டேஷ் தட் இஸ் ஈக்குவல் டு டி கியூப் ஒய் பை dx கியூப்னு வரும். ஸோ அதே மாதிரி ஸோ அதோட டெரிவேட்டிவ்ல ஃபோர்த் டெரிவேட்டிவ்னு என்னால் எழுத முடியும். ஸோ d4 y டிவைடட் பை dx x4 அப்படின்னு சொல்லி வரும். சரியா? ஸோ இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். எவ்வளோ பெரிய டெரிவேட்டிவ்ஸ் வேணாலும் கண்டுபிடிக்கலாம். முன்னில் கிடச்சதுலேருந்து அது அந்தந்த ஃபங்க்ஷன்ஸை நம்ம அதுக்கேற்ற மாதிரி டெரிவேட்டிவ் பண்ணிக்கிட்டே போகணும், டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கிட்டே போகணும். சரியா? ஸோ இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணலாங்கிறது பார்க்கலாம். இங்கே நமக்கு ஃபர்ஸ்டோட டெரிவேட்டிவ், செகண்டோட டெரிவேட்டிவ், தேர்டோட டெரிவேட்டிவ் 3 கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ y இஸ் ஈக்குவல் டு இங்கே என்னது எக்ஸ் கியூப் மைனஸ் 6x ஸ்கொயர் மைனஸ் 5x பிளஸ் 3ன்னு இருக்கா? ஸோ ஃபர்ஸ்ட் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஸோ அப்போ ஒய் டேஷோட வேல்யூ என்னது டிஒய் பை டிஎக்ஸ் கண்டுபிடிங்க. ஸோ திஸ் இஸ் 3x ஸ்கொயர் மைனஸ் 12x மைனஸ் 5 இல்லையா? ஸோ மறுபடியும் அந்த ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஒய் டபுள் டேஷ் டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 6x minus 12. Okay. Minus 5x plus 3. So, இங்க minus 5. Yeah, it is 12x. Understood. So, இப்போ y triple dash என்னன்னு வரும்? That is equal to d cube d power d3y by dx power 3. That is equal to என்னன்னு வரும்? That is equal to 6 மட்டும் வரும் இல்லையா? ஸோ இப்படி தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஹையரோட டெரிவேட்டிவ்ஸை கண்டுபிடிப்பீங்க. ஸோ இந்த கொஸ்டின் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சா? ஸோ இந்த கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணலாம். இங்கே நமக்கு என்ன கேட்டிருக்காங்க ஒய் ட்ரிபிள் டேஷ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, தேர்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ். ஸோ இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒய் இஸ் ஈக்குவல் டு என்னது 1 பை எக்ஸ். இது எப்படி எழுதலாம்? எக்ஸ் டு த பவர் 1 சாரி எக்ஸ் டு த பவர் மைனஸ் எக்ஸ் டு த பவர் மைனஸ் 1ன்னு எழுதிக்கலாம்ல? எஸ். ஸோ அப்போ ஒய் டேஷ் அதாவது டிஒய் பை டிஎக்ஸ் எப்படி எழுதுவீங்க? மைனஸ் எக்ஸ் டு த பவர் மைனஸ் 1 விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் டு த பவர் மைனஸ் 2. ஸோ அதுக்கப்புறம் ஒய் டபுள் டேஷ் இஸ் ஈக்குவல் டு டி ஸ்கொயர் ஒய் பை டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர். சரியா? தட் இஸ் ஈக்குவல் டு ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ். சரியா? ஸோ அப்போ ப்ளஸ்ங்கும் போது தட் இஸ் நத்திங் பட் 2x டு த பவர் மைனஸ் 2 மைனஸ் 1 தட் இஸ் ஈக்குவல் டு 2x டு த பவர் மைனஸ் 3ன்னு வரும். ஓகே. ஸோ ஒய் ட்ரிபிள் டேஷ் இஸ் ஈக்குவல் டு டி கியூப். இதுதானே நான் கண்டுபிடிக்க வேண்டியது. ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். ஸோ அப்போ திஸ் வில் பிகம் மைனஸ் 3 2 3s are 6 x to the power minus 3 minus 1 that is minus 6 x to the power minus 4. You can write this as minus 6 by x to the power 4 எழுதிக்கலாம். சரியா? So this is the answer for the question. Okay. Okay. So next one solve பண்ணலாம். So what it is? சரி, f double dash கண்டுபிடிக்கணும். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் காஸ் எக்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. சரியா? ஸோ இப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது என்னது
டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் எஃப் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஸோ இங்கே யூவி இல்லையா, ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால், தட் இஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. ஸோ இன்டூ காஸ் எக்ஸ் அப்படியே வச்சுக்கிறேன், மைனஸ் எக்ஸ் அப்படியே வச்சுட்டு, ஸோ திஸ் இஸ் சைன் எக்ஸ். காஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸ்னு வருமா? எஸ், தட் இஸ் ஈக்குவல் டு cos x minus plus x sin x ன்னு வரப்போகுதா? டன். ஸோ மறுபடியும் இங்கே f double dash of x that is equal to d square f by dx square that is equal to, so cos x differentiate பண்ணா minus sin x, okay, plus x differentiate பண்ணா வெறும் sin x, okay, what it is, plus, so x அப்படியே இருக்கும், cos sin x differentiate பண்ணா it is cos x. So you will be getting wait a second, இங்க வந்து மைனஸ் தானே, இங்க பிளஸ் தானே வரும். எஸ், uv plus sorry u dash v plus v dash u, right? பிளஸ் தானே வரும் நடுவில் சைன். யா சாரி அந்த இடத்துல I thought it was minus 35. So இங்க here it is minus. Okay, sorry, this is one mistake from my side. சரி, ஓகே, இதை கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு இப்போ இங்கே என்ன வரும் அப்படின்னா, ஸோ யூ வில் பி கெட்டிங் இங்கே மைனஸ். ஸோ காஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இட் இஸ் மைனஸ் சைன் எக்ஸ். ஓகே, ஸோ மைனஸ், ஸோ இங்கேயுமே என்னென்னா யூவியில் சால்வ் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் சைன் எக்ஸ். ஓகே, ஸோ ப்ளஸ் எக்ஸ் அப்படியே இருக்கும், sin x differentiate பண்ணோம்னா cos x, which is equal to minus sin x minus sin x minus x cos x is equal to minus 2 sin x minus x cos x. Okay, so this is f double dash of x ஓட வேல்யூ. சரியா? ஸோ இப்படி தான் இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுவீங்க. சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணிடலாம். ஸோ இந்த கொஸ்டின்லேயும் நம்ம அதே மாதிரி ஹையரோட டெரிவேட்டிவ் தான் கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ டபுளோட இது வந்து இம்ப்ளிசிட்டில் இருக்குது. ஸோ ஆல்ரெடி இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷனாக இருக்கிறது எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா, வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, வித் ரெஸ்பெக்ட் differentiating with respect to எக்ஸால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். சரியா? ஸோ இங்கே x to the power 4 வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுனால இங்கேயும் dy by dx தான் வரப்போகுது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணிடலாம், ஸோ ஐ நோ தட் y dash is equal to dy by dx. சரியா? ஸோ இதை ஃபஸ்ட்டு நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணனால எக்ஸ் வேரியபிளை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது dx போகணும்னு அவசியம் இல்லை. ஸோ அப்போ இங்கே என்ன வரும், 4x to the power 3 ப்ளஸ் இங்கே 4y to the power 3, ஸோ dy by dx. ஓகே, ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 0. சரியா? ஸோ கான்ஸ்டன்ட்னால 0. இது ஃபுல்லாகவே நம்ம என்ன பண்ணுறோம், 4ஆல் டிவைட் பண்ணிடுறோம். ஸோ அப்போது எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் ஒய் டேஷ் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ மறுபடியும் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் என்ன கிடைக்கும், ஸோ இப்போ நம்ம இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வருது, 3x², ஓகே, 3x² ப்ளஸ் இது 2 அண்ணா இருக்குது. ஓகே, ஸோ யூவியில் சால்வ் பண்ணணும். ஃபஸ்ட்டு இதுதான் யூ, ஒய் அப்படி எடுத்துக்கிறோன்னா, ஸோ 3y to the power 2, y dash அப்படியே இருக்கும், ப்ளஸ் ஸோ y to the power 3 அப்படியே இருக்கும். ஸோ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம், டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல ஆக்சுவலி என்ன ஆகிடும்னா, we get to this thing. ஓகே, ஸோ wait a minute. ஸோ இந்த இடத்துல ஒரு விஷயம் நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலை, வாட் இட் இஸ், யா. ஸோ இங்கே எப்படி வரும்னா, 3y டிஃப்ரென்ஷியேட் 3y² வரும். ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கேன் இல்லையா, ஸோ அதை நான் இண்டிகேட் பண்ணுறதுக்கு y டேஷ் போடணும். ஸோ ஆல்ரெடி இங்கே ஒரு y டேஷ் இருக்குது, ப்ளஸ் ஸோ அதுக்கப்புறம் எஸ்
ஸோ வெயிட் அ செகண்ட், இந்த கொஸ்டினை இப்படி சால்வ் பண்ணுறதை விட we can find என்ன பண்ணிக்கலாம்னா யா ஸோ we can write like this. இதை வந்து y டேஷோட வேல்யூ தனியாக எழுதிக்கோங்க. y டேஷோட வேல்யூ which is equal to x cube minus x cube divided by y cubeன்னு எழுதிக்கலாம் இல்லையா? ஸோ y டேஷோட வேல்யூ. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஸோ we are going to differentiate this. ஸோ while double dash கண்டுபிடிக்க போகிறோம். டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோன்னா uv மெத்தடில், u by v மெத்தடில். ஸோ இப்போ மைனஸ் 3x ஸ்கொயர் y cube அப்படியே இருக்கும். ஸோ மைனஸ் எக்ஸ் கியூப். ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 3y cube. ஓகே, 3y cube. ஸோ இங்கே நமக்கு என்ன கிடைக்கும்னா y dash 3y square y dash divided by y cube to the power 2. சரியா? ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க? ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணுவீங்க. ஸோ வாட் யூ கெட் ஹியர்? ஸோ இங்கே நான் மைனஸ் 3x ஸ்கொயர் y cube. ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் x cube, 3x cube y square y dash. y டேஷோட வேல்யூ என்ன இங்கே கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம் இல்லையா? ஸோ மைனஸ் எக்ஸ் கியூப் டிவைடட் பை y cube. சரியா? டிவைடட் பை, ஸோ யூ வில் பி கெட்டிங் y to the power 6. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணாவே போதும். ஸோ இங்கே என்ன வரும்? மைனஸ் 3யை காமனாக எடுக்கிறேன் அப்படின்னா, ஸோ ஹியர் யூ வில் பி கெட்டிங் எக்ஸ் ஸ்கொயர் y to the power 3 ப்ளஸ், ஸோ இங்கே எக்ஸ் கியூபு இன்டூ ஸோ இட் இஸ் மைனஸ் இல்லையா? ஸோ மைனஸ் எக்ஸ் டு த பவர் 6ன்னு சொல்லி வருமா? எஸ், எக்ஸ் டு த பவர் 6. ஸோ இங்கே y to the power 2 கேன்சல் ஆகி இங்கே வெறும் டினாமினேட்டரில், ஸோ யூ வில் பி கெட்டிங் y மட்டும் இருக்கும் இல்லையா? ஸோ ஹோல் டிவைடட் பை y to the power 6. ஓகே, ஸோ இதை இன்னும் ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணால் யூ வில் பி கெட்டிங் 3 இன்டூ, ஓ சாரி இங்கே மைனஸ் இருக்கும் இல்லையா? எஸ், ஃபைன். ஸோ ஐ கேன் டேக் மைனஸ் 3 அவுட். அப்போ இங்கே என்ன வந்துடும்? எக்ஸ் ஸ்கொயர் y to the power 3 plus x to the power 6 divided by y divided by y to the power 6. So y வந்து நம்ம இங்கே டினாமினேட்டர் காமன் பண்ணோம் அப்படின்னா, so what I get? So x cube y to the power 4 plus x to the power 6 whole divided by y to the power 7. ஸோ இதை நம்ம ஃபர்தராக சால்வ் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? which is equal to minus 3 x to the power 3யை காமனாக எடுத்தேன் அப்படின்னா, ஸோ we will be getting, சாரி இங்கே ஸ்கொயர் தானே, ஓகே ஃபைன், எக்ஸ் ஸ்கொயரை காமனாக எடுத்தோம் அப்படின்னா, ஸோ we will be getting y to the power 4 plus x to the power 4 இல்லையா? டிவைடட் பை y to the power 7. ஸோ இதை நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் சிம்பிளிஃபை பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ வெயிட் அ மினிட். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணுறோன்னா என்ன வரும் நமக்கு? தட் இஸ், let me write it here. So this is equal to my next page la எழுதிக்கலாம். So this is equal to 3x square. So what is x to the power 4? So இங்கே வந்து என்னன்னா நமக்கு இங்கே என்ன கிடைக்குதுன்னா x to the power 4 plus y to the power 4 இருக்கா? So divided by y to the power 7. இங்கே முன்னாடி ஒரு மைனஸ் இருந்தது. ஓகே டன். ஸோ கரெக்டாக ஆயிடுச்சா? ஸோ இப்போது ஆல்ரெடி கொடுத்துருக்குற கொஸ்டினில் என்ன ஆக்சுவலி கொடுத்துருக்குற கொஸ்டின் எக்ஸ் டு த பவர் 4 ப்ளஸ் y to the power 4. அதோட வேல்யூ என்னது? 16, ரைட்? ஸோ அந்த 16 இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ வாட் இஸ் மைனஸ் 3x ஸ்கொயர் இன்டூ 16 divided by, so y to the power 7 வரும் இல்லையா? which is equal to, so what you get? So it is minus 48 x to the power 2 divided by y to the power 7. So this is the answer for this question. ஸோ பேக் சப்ஸ்டியூஷன் கொடுத்துருக்கிற என்ன கண்டிஷனோ அந்த கண்டிஷனில் வருதான்னு பார்த்து ஸோ அதையுமே சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணிடலாம். சரியா? ஸோ இந்த மாதிரி தான் இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ இங்கே நமக்கு இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, வெயிட் அ செகண்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ்ல ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் கேட்கல, இவங்க செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. தட் இஸ் செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் இஃப் எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் கிவன் பை. ஸோ இதோட செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் வந்து டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் நம்ம கண்டுபிடிக்கிறதா இருக்கும். சரியா? எஸ், ஸோ வி வாண்ட் டு ஃபைண்ட் ஒய் டபுள் டேஷ் கண்டுபிடிக்கணும். சரியா?
ஸோ கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு இங்கே எக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் டீயாக இருக்குது, ஒய் அப்படிங்கிறது ஃபங்க்ஷன் ஆஃப் டீயாக இருக்குது. ஸோ அப்போது நம்ம டிஒய் டிஎக்ஸ் பை டிடி தான் கண்டுபிடிக்க முடியும். வாட் இஸ் டிஎக்ஸ் பை டிடி? தட் இஸ் நத்திங் பட் காஸ் எக் டீயை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் யூ வில் பி கெட்டிங் மைனஸ் சைன் டி இல்லையா? ஸோ இப்போ மைனஸ் ஏ சைன் டின்னு வரப்போகுது ரைட்டா? ஸோ வாட் இஸ் டிஒய் பை டிடி? ஸோ டிஒய் பை டிடின்னு சொல்லி போடும்போது ஏ காஸ் டின்னு வரப்போகுது இல்லையா? ஸோ இதுக்கப்புறம் நம்ம இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணிக்கணும், டிவைட் பண்ணிக்கணும். ஸோ அப்போ டிஒய் பை டிஎக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவீங்க, டிஎக்ஸ் பை யா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா டிஒய் பை டிடி டிவைடட் பை டிஎக்ஸ் பை டிடி பண்ணிங்கன்னா யூ வில் பி கெட்டிங் ஒய் இன் டர்ம்ஸ் ஆஃப் டீல கிடைக்கும் சரியா? ஸோ அது எழுதுவோமா? அப்போ ஏ காஸ் டி டிவைடட் பை மைனஸ் ஏ சைன் டி. ஓகே, தட் இஸ் ஈக்குவல் டு ஏஏ கேன்சல் ஆகி யூ வில் பி கெட்டிங் மைனஸ் காட் டின்னு கிடைக்கும் சரியா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா டிஒய் பை டிஎக்ஸ் இப்போ டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும், அதாவது டிஎக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், இதை இந்த மைனஸ் காட் டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஓகே, ஸோ காட் டி அப்போ மைனஸ் வெளியே வந்து மைனஸ் இஸ் அ கான்ஸ்டன்ட். ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ இங்கே என்ன தெரியும், வித் ரெஸ்பெக்ட் டு டி தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இதை வந்து வித் ரெஸ்பெக்ட் டு டீல டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், அப்போ மைனஸ் காட் டீன்னு இருக்கும் சரியா? ஆனால் எனக்கு வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் தானே வரணும். ஸோ அப்போ இங்கே நம்ம என்ன பண்ணுவோம்னா வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் வேணுங்கிறனால ஸோ இங்கே டிடி டிவைடட் பை வித் ரெஸ்பெக்ட் டு டிஎக்ஸ். ஸோ எனிஹவ் டினாமினேட்டர் டிஎக்ஸ் வரணும், இங்கே டிடி இருக்கிறதுனால அந்த டிடி வந்து நியூமரேட்டரில் போடும். எனிஹவ் இதுக்கப்புறம் இது இங்கே எப்படி கணக்கு எடுத்துக்கலாம்னா ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு டிடி பண்ணுறேன், எனக்கு இங்கே டிடி பை டிஎக்ஸ்ன்னு வரும். செயின் ரூல் ஞாபகம் இருக்கு இல்லையா? இங்கே என்ன டினாமினேட்டரோ அதுதான் இதோட நியூமரேட்டராக இருக்கணும். ஸோ அப்படி பார்த்தா இங்கே டி பை டிஎக்ஸ் ஆஃப் திஸ் ஃபங்க்ஷன் நமக்கு கிடைச்சிரும் சரியா? ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம், வித் ரெஸ்பெக்ட் டு டி தானே டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஸோ மைனஸ் காட் டியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் கொசிகன் டி மைனஸ் கொசிகன் டி கொசிகன் ஸ்கொயர் டி மைனஸ் கொசிகன் ஸ்கொயர் டின்னு வருமா இன்டூ. ஸோ டிடி பை டிஎக்ஸுங்கிறது என்னது, டிஎக்ஸ் பை டிடியோட வேல்யூ வந்து டிஎக்ஸ் பை டிடியோட வேல்யூ மைனஸ் ஏ சைன் டி. ஸோ இப்போ டிடி பை டிஎக்ஸ் அதோட ரெசிப்ரோக்கலா 1 டிவைடட் மைனஸ் ஏ சைன் டின்னு வருமா? ஸோ இங்கே என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மைனஸ் கேன்சல் ஆகிட்டு ஸோ யூ வில் பி கெட்டிங் மைனஸ் கொசிகன் ஸ்கொயர் டி divided by yes what it is a sin t னு வரும் சரியா? ஸோ இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணி எழுதலாம்? ஸோ கொசிகண்ட் சைனோட ரெசிப்ரோக்கல் தானே கொசிகண்ட், ஐ கேன் ரைட் திஸ் as மைனஸ் கொசிகண்ட் கியூப் டி டிவைடட் பை ஏ சரியா? ஸோ திஸ் இஸ் தி ஆன்சர் ஃபார் த கொஸ்டின் சரியா? ஸோ வாட் இட் இஸ், ஸோ டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ வந்து minus cosecant cube t divided by e. So this is the answer for this question. சரியாமா? So next solve பண்ணலாம். Okay, so this is the last example that we are going to see in this exercise. இந்த எக்ஸசைஸ்ல நம்ம பார்க்குற கடைசி ப்ராப்ளம், கடைசி எக்ஸாம்பிள் ப்ராப்ளம். இதுக்கப்புறம் நம்ம எக்ஸசைஸ்ல இருக்கிற எல்லா கொஸ்டின்ஸும் சால்வ் பண்ணலாம். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸி தான். டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ கொடுத்துருக்கிற எக்ஸ்பிரஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4. ஸோ இதை நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன் வித் ரெஸ்பெக்ட் டு டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் எல்லாம் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ 2x ப்ளஸ் 2y dy by dx இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ 2ஆல் டிவைட் பண்ணிவிட்டு ஸோ இங்கே நம்ம என்னது dy by dx இஸ் ஈக்குவல் டு ஸோ இந்த எக்ஸ் மைனஸ் அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் எக்ஸ் ஸோ ஒய் டிவிஷனில் ஆகிடும். திஸ் இஸ் தி ஆன்சர் சரியா? ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா இதையும் மறுபடியும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். வாட் யூ வாண்ட் டு ஃபைண்ட், ஸோ டி ஸ்கொயர் ஒய் பை dx square d square y by dx square is equal to, so what it is, d by dx with respect to x differentiate பண்ணணும் minus x divided by y சரியா? ஸோ இப்போ நம்ம இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடலாமா? ஸோ வாட் யூ கெட், ஸோ அப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்க அப்படின்னா யூவியில் ஸோ அப்போ u by v ஸோ மைனஸ் எக்ஸ் அப்படியே இருக்கும். சாரி what it is, first u தான differentiate பண்ணுவீங்க. so minus 6 differentiate பண்ணா you will be getting minus 1. okay, so minus 1 into y அப்படியே இருக்கும் minus of minus x அப்படியே இருக்கும்.
ஸோ ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, ஸோ அது dy by dxன்னு சொல்லி வரும், ரைட்? ஸோ டிவைடட் பை, ஸோ ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோனாவே வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் போடணும், ஏன்னா இது எல்லாமே டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் தான் நம்ம பண்ணுறோம். ஸோ ஒய் வேரியபிள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறீங்கன்னா dy by dx அங்கே போடணும், சரியா? ஸோ அதுக்கப்புறம் டினாமினேட்டரில் ஒய் தான் ஹோல் ஸ்கொயர்னு வரப்போகுதா? எஸ், ஃபைன். ஸோ இப்போ இங்கே என்ன ஆகும்? மைனஸ் ஒய் மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் எக்ஸ் dy by dxங்கிறது என்னது ஆக்சுவலி? ஸோ dy by dx is minus x divided by y in வருமா? ஸோ divided by y square. ஸோ this is equal to, ஸோ minus y square minus x square divided by y cube ன்னு வருமா? ஸோ மைனஸை வெளியே காமனாக எடுத்தீங்கன்னா, ஸோ x square plus y square divided by y cube. ஸோ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? x square plus y square ஓட வேல்யூ 4. ஸோ இங்கே x square plus y squareக்கு பதிலாக நம்ம -4ன்னு போட்டுக்கலாம்ல. ஸோ -4 y cube எழுதிக்கலாமா? எஸ், -4 divided by y cube. So this is the answer for this question. நான் கண்டுபிடிக்க வேண்டிய செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ். So d square y by dx square is equal to -4 divided by y cube. So this is the answer for this question. So இந்த கொஸ்டினை இப்படி தான் நம்ம சால்வ் பண்ணுவோம். ஐ ஹோப் இந்த கொஸ்டின் உங்களுக்கு இந்த நம்ம செஷனில் எக்ஸ்பிளைன் பண்ண எல்லா எக்ஸாம்பிள் கொஸ்டின்ஸ் இந்த 10.5ல் இருக்கிறது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இதில் நிறையா நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸை எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணும் அப்படிங்கிற ஐடியாஸ் தான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இதை பேஸ் பண்ணி நிறையா கொஸ்டின்ஸ் நீங்கள் சால்வ் பண்ண டிஃப்ரென்ஷியேஷன் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே பண்ணிடலாம், சரியா? ஸோ ஹையரோட டெரிவேட்டிவ்ஸு எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஐடியாவும் நம்ம இந்த செஷனில் பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் கிளாஸில் எக்ஸசைஸ் 10.5ல் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணலாம், சரியா? ஸோ இந்த செஷனில் நான் கவர் பண்ண எல்லா கொஸ்டின்ஸும் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க, சரியா? நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் கிளாஸில் நான் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாட்டா, பாய் பாய், கீப் லேர்னிங். ஓகே, டாடா.